வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்புகளுக்கு ஜூலை மாதம் தொடங்கி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் 10ஆம் இடத்துல கன்னிராசிக்கு அமர்ந்திருக்கிறதால நீங்கள் தொடர்ந்து எல்லாமே பொண்ணாகக்கூடிய வாய்ப்புனே சொல்லலாம். சொந்தமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரி, அதில் உங்கள் சொந்த காலில் காலூன்றி ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த 15 நாட்களுக்கும் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கன்னிராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணாதிசயம் எப்படி, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமாக முதல்ல பார்த்துலாம். கன்னிராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தில் 6வது வீடு. கன்னிராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கூச்ச சுபாவங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். எதையுமே ஒரு நல்ல தீர்மையாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கன்னிராசி அன்புகளுக்கு இருக்கும். இவங்களுடைய உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தரமான உயரமும் அழகும் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கன்னிராசி அன்புகளுக்கு பொதுவாகவே கோபங்கிறது வராது. அப்படியே மீறி வந்தாலுமே ஒரு சில வார்த்தையிலேயே உடனே பேச்சு நிறுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நடக்கிறப்ப அடிமேல் அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க. கன்னிராசி அன்புகளுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறது பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடங்களையும் சரி, சகிப்புத்தன்மையோட வாழ தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசி அன்புகள் தான். கூடவே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்க செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த கால சூழ்நிலையும் ஒரே மாதிரி மனோபாவம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இவங்க எப்பயுமே கொஞ்சம் தனி கவனம் செலுத்திட்டு வந்தால் இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்போதும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்புகளுக்கு இவங்களுடைய குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல புரிதல் உணர்வு ஏற்படும். உலக செய்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகள் விரல் நுனியில் எல்லா தகவலும் வச்சுருப்பாங்க. கன்னிராசி அன்புகள் எப்போவுமே கடை இல்லாத வாழணுங்கிற எண்ணம் தான் இவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இருக்கிறத வச்சு திருப்தி அடையக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி வீடு வசதி இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு, வாகனம் எல்லாமே கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தாய் தந்தையா அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே இந்த கன்னிராசி அன்புகளுக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாடுகளை அதிக ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தாய் தெய்வ வழிபாடுங்கிறது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப உயர்ந்த இடத்துல பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரி நடத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. உங்கள் தொழிலில் நீங்கள் எப்பயுமே பேரும் புகழுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கன்னிராசி அன்புகளுக்கு நீங்கள் பிறக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை மூத்த குழந்தை பெண்ணாக இருந்துட்டா உங்களுக்கு யோகமான காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண் குழந்தையா இருந்தாலுமே உங்களுக்கு தொழில் வளர்ச்சிங்கிறது ஏற்படும். குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தான் உங்கள் வாழ்க்கையில் பல மேன்மையான நிலைங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு எப்போதும் சிறப்படையும். சில நேரங்களில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். மனசை எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுருக்க பாருங்கள். அதே மாதிரி தந்தை ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய நபராக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. நேர்மையான எண்ணமும் உயர்ந்த பதவி, ஆசிரியர் மாதிரியான வேலை இதெல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். பல துறைகளிலும் பணிபுரியக்கூடிய திறமைங்கிறது இந்த கன்னிராசி அன்புகளுக்கு இருக்கும். ஆனால் கன்னிராசி அன்புகளுக்கு பல நேரங்களில் வாக்கில் வரவிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தொழிலில் ஒரு அதிக திருப்தி மட்டும் இருக்கிறதில்ல. இவங்களுக்கு அடிக்கடி விரலில் அதிகமாக காயப்படும். சகோதரர்கள் வகையில் இவங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கிறது நீங்கும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கன்னிராசி அன்புகள் எப்போதுமே விட்டுறாதீங்க. கன்னிராசி அன்புகளுக்கு மேலுமே தொடர்ந்து இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டா இந்த காலகட்டங்களில் உங்களால் எளிதாக கடந்து வர முடியும், இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கன்னிராசி அன்புகளுக்கு இப்போ சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. சொந்தமாக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் சரி அதில் வெற்றிங்கிறது கிடைக்கும். பல வகையிலும் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. உதாரணமாக நீங்கள் துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். கூடவே சந்திரனோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை தான் கொண்டு வர போகுது. வியாபாரம் மாதிரியான விஷயங்களுக்கு கூட இனி விறுவிறுப்பான தொழில் லாபங்கிறது கிடைக்கும். கையில் பண இருப்புங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் கூடவே 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால இது வரைக்கும் பல விஷயங்களும் இழுபறியான நிலைமையில இருந்திருக்கலாம். இனி அது எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் எந்த வழக்கை எடுத்தாலுமே அது வெற்றி படைக்கக்கூடிய வாய்ப்பு தான். பூர்வீக சொத்து மாதிரியான விஷயம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். கூடவே புதன் 10, 11ஆம் இடத்துல இப்போ இருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு பல வகையிலும் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நண்பரோட பல பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் சாமர்த்தியமாக தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பும், நண்பருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளையும் பெற போகிறீங்க. குரு 9ஆம் இடத்துல தொடர்ந்து இருக்கிறதால பெரியவங்களுடைய நல்லாசை உங்களுக்கு எப்போதுமே இருக்க போகுது. வீட்டில் தொடர்ந்து திருமண காரியம் எல்லாமே நடைபெறக்கூடிய வாய்ப்பும், புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, புது வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய யோகம் இது எல்லாமே அமைய போகுது.
சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால கொஞ்சம் வாய் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. வாய் வார்த்தையால் தான் கொஞ்சம் சண்டைங்கிறது ஏற்படுது. கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே இதனாலேயே சண்டை சச்சரவு ஏற்படுது. வாய் வார்த்தையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா, பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, கூடவே விட்டு கொடுத்து போகிற கூட மட்டும் இருந்துட்டா உங்கள் 2 பேரோட வாழ்க்கையில் யாரோடைய குறுக்கீடு இருக்காது. உங்களுடைய இதயத்தால் நீங்கள் ஒன்றிணைக்கூடிய வாய்ப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாகவே அமையும். கன்னிராசி அன்புகளுக்கு இப்போ பிள்ளைகளோடக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட போகுது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உடல்நிலையில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய நபராக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் சிகிச்சையில் கண்காணிக்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை தேடக்கூடிய பெண்ணுக்கு இப்போ வரன் தேடுறதுல மும்முரமாக நீங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்பு. கேது 1ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். மற்றபடி கன்னிராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களையும் சரி அடுத்த வாரங்களையும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் சந்திராசிரம தினங்களில் மட்டும் கன்னிராசி அன்புகளை எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி தொடர்ந்துமே உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. மேலுமே குறிப்பிட்ட காலங்களாக சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த வாரங்களில் கொஞ்சம் சோதனை மாதிரியான விஷயம் இருந்தாலுமே எல்லாமே உங்களால் சாதனையாக மாற்றிக்க முடியும். ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. துணிஞ்சு முடிவு செய்யுங்க. இது வரைக்கும் முடிவு காண முடியாமல் தவிச்சுட்டு இருந்த நிலைமை எல்லாமே இனி ஒரு நல்ல நிலைமைக்கு தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி நிலைக்கும். ஒரு சிலருக்கு வேற்று மொழி கற்கக்கூடிய உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் மற்ற மொழி கற்கலாங்கிற மாதிரியான ஆர்வம் எல்லாம் உங்கள் மனசில் ஏற்படும். வெளிநாட்டு தொழில் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவுங்கிறது கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில் பல சிக்கல்களை சந்திச்ச இந்த கன்னிராசி அன்புகள் இனி உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு வாங்க. இதனால் புதுசாக சொத்து சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு வருங்காலத்தில் அமைக்க முடியும். அடமானத்தில் இருந்துட்டு வந்த சொத்துக்கள் எல்லாமே மேலக்கூடிய வாய்ப்பும், உத்தியோக ரீதியாக இருந்துட்டு வந்த நெருக்கடி சங்கடம் இது எல்லாமே விலகும். புதுசாக உங்களுக்கு பொறுப்பு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமும் தொடர்ந்து அதிகரிக்கும். திருமணத்துக்காக நீங்கள் வெளியூரில் வரன் அமைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. உங்கள் குழந்தைகளுக்காக வரன் தேடக்கூடிய பெற்றவங்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலைக்காக நீங்கள் பல ஊர்களை வசிக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் இருந்து தொடங்க போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இது வரைக்கும் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே இனி படிப்படியாக குறையும். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை தான் உண்டு பண்ணும். உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. சந்திராஷ்டம தினங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி கண் திருஷ்டியால் தான் நீங்கள் அடிக்கடி பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துகிட்டே இருக்குது. கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி நீங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்கிறதையும் பேச்சுவார்த்தை மூலியமாக தான் சண்டை உண்டு பண்ணிக்கிறீங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்துட்டு போங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். புதிய நண்பர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்கள் எப்போதுமே விட்டுறாதீங்க. தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் மேன்மைங்கிறது உண்டாகும். வீடு மன வாகனம் எண்ணம் இதெல்லாமே நிறைவு செய்ய இந்த வாரங்களில் இருந்து நீங்கள் அடித்தளம் எடுக்கலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்க போகுது. தந்தையோட ஆரோக்கியத்தில் இனி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா இவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய மன வருத்தம் எல்லாமே இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம். தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. திருமண தடை மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இனி ஆகணும். பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மேலுமே நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தரும். தெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் நிறைவேற்றிட்டு வாங்க. பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பரமாக வாழ்ந்தவங்க கூட எளிமையான உணவு சாப்பிடணும், எளிமையான உடை உடுத்தணுங்கிற எண்ணம் எல்லாமே உங்களுக்கு இனி மனசில் தோணும். வழக்கு மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி செய்தி தான் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்த மனக்குறை எல்லாமே நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் மாதிரி மனசில் இருந்துட்டு வந்த பயம் எல்லாமே நீங்கி இனி மனசில் ஒரு தன்னம்பிக்கை இங்கிருந்து வளர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட போகுது. வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அந்த முயற்சி சாதகமாகும். மேலுமே உங்களுக்கு இந்த காலங்களில் தொடர்ந்து பல நல்ல வாய்ப்புகள் வர இருக்கிறதால கன்னிராசி அன்புகள் எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. பங்கு சந்தை மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல லாபங்கிறது கிடைக்கும். தகவல் தொடர்பு ஊடக மாதிரியான பணிபுரியறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். குழந்தை பேருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குது. கன்னிராசி அன்புகள் பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி மகிழ்ச்சி எல்லாமே நிலை கொண்டு இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்து சண்டை சச்சரவு எல்லாமே சீராகும். அதே மாதிரி
பெரிய பண வருமானம், அதிர்ஷ்டம் இது மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொலைஞ்சு போன பொருள், திருடு போன பொருள், கைமறுதியாக வச்ச பொருள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கன்னி ராசி அன்புகளுக்கு எப்போதுமே வெற்றி தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய 2 வாரங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.